Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீஷோ ஹவுலில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் 3 குர்த்திஸ் வந்து காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீஷோவில் இல்லை ஆன்லைனில் நான் ஃபஸ்ட் டைம் இதான் ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டல் பேங்கிள்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதோட ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் போடும்போது அது வியர் பண்ணியும் காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து சைடில் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். பேங்கிள்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏன்னா எனக்குமே ரொம்ப ஆவலாக இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ நான் 2.4 தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதில்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கெலாம் மெட்டல் பேங்கிள்ஸு நல்லா கலர் கலராக மேட்சிங்காலாம் போடுறாங்க ரீல்ஸ். அப்போலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாகவும் இருக்குது. நான் நிறைய பேரை வந்து இன்ஸ்டாவில் செக் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலருக்குலாம் வந்து 400 வாங்குறாங்க. அதாவது அதில் 24 பேங்கிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 300-400 ரேஞ்சஸில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இது மாதிரி ஃபுல் செட் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா 700-800 தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஐ திங்க் 300 சம்திங் ரேஞ்சஸில் தான். ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வெளியில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அது போக பபிள் கவரும் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங்க்கு நம்ம 5 out of 5 கொடுக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. நான் வந்து அந்த கிளாத் ஃபினிஷ் மாதிரி வரும்ல, ஸோ அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 1 2 3 6 12 கலர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 12 கலர்ஸ். ப்ரைஸும் செக் பண்ணி பார்த்துடுறேன். நம்ம வீட்டுக்கிட்டே வாங்கலாமே, இது ஏமா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் அப்படி கேட்காதீங்க. ஏன்னா இது மாதிரிலாம் சில்லி ரீசன்ஸாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பக்கத்தில் கடை இருக்குல்ல, அங்கே போய் வாங்கலாம்ன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்லைன்ஸில் நம்ம வாங்குறதுனால நமக்கு டைமும் சேவ் ஆகும், ப்ரைஸும் நமக்கு கம்மியாக இருக்குது கடையை விட. ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இந்த 2 கலரை மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும். வெயிட் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக கண்ணாடி பேங்கிள்ஸ் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நம்ம மெட்டல் பேங்கிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது கண்ணாடி பேங்கிள்ஸ் வந்து டிசைனர்லாம் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு கலருக்கே வந்து நம்ம 400-500லாம் அஃபோர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான்லாம் அடிக்கடி வேறு இது வாங்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரே இதுக்கு மொத்தமாக கொடுக்குறத விட இது மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம எங்கேயாச்சும் போனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போட்டுட்டு போகலாம். எஸ், நான் போட்டுட்டேன். நான் ஆர்டர் பண்ண அதே சைஸாக வந்துருக்கு 2.4. செம்மையாக இருக்குல்ல பார்க்கும்போது மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு. ஸோ எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து பேங்கிள்ஸ் பார்த்துட்ருங்கன்னா மற்ற பேஜஸை வந்து இன்ஸ்டாவில் இருக்க மற்ற பேஜஸ் கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் ஃபினிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். இதுவே நம்ம கடையில் போனால் இந்த ஒரு இதுவே வந்து எங்கள் ஏரியாலலாம் 50 ரூபா 60 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் இது மாதிரி 12 கலர்ஸ் வரோன்னா அது 600 ரூபா ரேஞ்சஸில் வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு குர்த்தி. இந்த தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து அண்டர் 300 ரேஞ்சஸில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் 1 by 1 காட்டுறேன். லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணதில் வந்து எனக்கு 2 ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சுத்தமாக நல்லாவும் இல்லை, சைஸும் வந்து ஃபிட் ஆகவும் இல்லை. நான் என்ன சைஸ் ஆர்டர் பண்ணோம் அதே சைஸ் தான் அதுவுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷார்ட் டாப்ஸ். ஸோ பார்க்கும் போதே தெரியுதா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிக்ஸ்டாக இருக்குது. கொஞ்சம் பிளாக்கு எல்லோ ரெட்டு யாரும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்துனே சொல்லலாம். செம்மையாக இருக்குது. இதோட பிரிண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஆக்சுவல் சைஸோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். என்னோடய ஆக்சுவல் சைஸை நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. 10 out of 9 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியலுக்கும் இந்த காஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டிங்ஸ் வந்து நான் கொடுக்குறது இந்த காஸ்ட்டுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் வந்து கரெக்டாக இருக்கா, நம்மளோட சைஸ் வந்து ஃபிட் ஆகுதா இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் தான்.
ஸோ கண்டிப்பாக நான் 10க்கு 8 to 9 வந்து கொடுப்பேன். நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குர்த்தி தான். இப்போ நான் இந்த போட்டிருக்க குர்த்தியுமே வீட்டுக்கு ரெகுலர் யூஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். இல்லை நம்ம நியர்பையில் எங்கேயாச்சும் போகிறோம், பார்க்கு, தேட்டர் இது மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுக்கலாம். மற்றபடி ரொம்ப கிராண்டாகவோ இல்லை ஆஃபீஸ்க்கெலாம் போட்டுட்டு போகிறோம் அந்த ரேஞ்சஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். எல்லோ கலர், இது ஒரு மாதிரி டார்க் கலர் எல்லோ தான். வெயிட், சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு காட்டன். இதை வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மிக்ஸ்டு நான் போட்டிருக்கிறது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் காட்டன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், செம்மையாக இருக்குது. நல்லா ஃபுல் வியூ. போய் மாற்றிட்டு வந்து இதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செகண்ட் குர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்க்கும் போதே தெரியுதா, ஃபிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்லிட்டட் குர்த்தி தான். காலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ரீத்தபிளாக இருக்குது. இதோட பேட்டர்ன், பிரிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. பக்கா நான் 10 out of 10 கொடுப்பேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எல்லோ என்னோடய ஃபேவரட் கலர் தான். அது வியர் பண்ணும் போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்க்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குமே போட்டுக்கலாம், இல்லை காலேஜ் பொண்ணுங்களாம் கண்டிப்பாக போட்டுட்டு போகலாம். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதோட கலர், மெட்டீரியல், ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 10 out of 10. இதை நம்ம ரெகுலர் யூஸ்க்குமே போட்டுக்கலாம், இல்லை காலேஜ் போகிற பொண்ணுங்களாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மூணாவது குர்த்தியும் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இதுவுமே லாங் குர்த்தி தான். சூப்பராக இருக்கல கலர் காம்பினேஷன்ஸ். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இது என் சைஸுக்கு பத்துமா பத்தலையாண்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, எலாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பத்தலை. இது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் வியர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். கலர் காம்பினேஷன் வந்து பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஐ மீன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இது கூடவே நமக்கு வந்து ஒரு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது பெல்ட்டு கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுவும் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வியர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு சைஸ் வந்து பத்தாதுன்னு நான் நினச்சிருந்தேன். பட் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது நமக்குன்னே அளவு எடுத்து தைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை இது வியர் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பெல்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு லைட்டாக வெளியில் வந்திருக்கு. ஸோ நான் நம்ம வந்து வியர் பண்ணும்போது இந்த இடத்துல லைட்டாக பின் ஏதாவது குர்த்தி பண்ண வேண்டியதாக இருக்குது என்னோடய சைஸ்க்கு. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் வியர் பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இதில் வந்து இதுதான் பிடிக்கல. மோஸ்ட்டாக எனக்கு அந்தளவுக்கு காலர் வந்து இவ்வளோ பெருசாக இருந்தால் பிடிக்காது. ஸோ காலரை தவிர மற்ற எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா நான் இப்படி போடுற வேண்டிய ஆளும் இல்லை, நம்மளாம் காலர் இப்படி விடுற ஆள். இது மட்டும்தான் எனக்கு விற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆனால் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வீடியோலையுமே நல்லா பளிச்சுன்னு தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.